வாங்க மத்திய காலத்துல வாழ்ந்த ஒரு மறக்கப்பட்ட மேதைய பத்தி பாப்போம். ஒரு மறுமலர்ச்சி கால வானியலாளரா இல்லனா அறிவியல் புரட்சி கால விஞ்ஞானியா? ஒருவேளை அறிவொளி காலத்து புள்ளிவிவர நிபுணரா இல்ல ஒரு இன்ஜினியரா? இது கண்டிப்பா ஒரு மாடர்ன் அரசியல் சிந்தனையாளரா தான் இருக்கணும் இல்லையா? பதில் என்னன்னா, இது எல்லாமே ஒரே ஆள்தான். வரலாறுல நாம கண்டுக்காத ஒரு ஜீனியஸ். இவர்தான் நிக்கோல் ஓரம். சுமார் 1325ல ஒரு சாதாரண பிரெஞ்சு குடும்பத்துல பிறந்தவர். 14ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவுல ஒரு பெரிய அறிஞர், ஆலோசகர், அப்புறம் பிஷப்பா உயர்ந்தாரு. ஓரம் பிரபஞ்சத்தோட பெரிய புதிர்களுக்கு ரொம்ப லாஜிக்கலா பதில் தேடினார். வானத்துல நடக்கிறதுக்கு பூமி சுத்துறது தான் சிம்பிளான லாஜிக்னு அவர் வாதிட்டாரு. அவர் பழைய கருத்தை ஏத்துக்கிட்டாலும் அவரோட வாதம் பல நூற்றாண்டுக்கு முந்தினது. கணக்கையும் தத்துவத்தையும் வச்சு ஜோதிடம் சொல்றதெல்லாம் பொய்ன்னு அவர் உடைச்சு காட்டினார். ஆனா அவரோட மிகப்பெரிய புரட்சிகரமான ஐடியா உலகத்தையே அளக்கிற ஒரு புது வழி. சூடு, வேகம் மாதிரியான விஷயங்கள் நேரத்துக்கு ஏத்தா மாதிரி எப்படி மாறுதுன்னு வரைஞ்சு காட்ட நினைச்சார். இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதோட விளைவு தான் ரொம்ப பெருசு. அதாவது டேட்டாவை வரைபடமா காட்டுறதுக்கான ஐடியா இங்கிருந்து தான் பிறந்துச்சு. நாம இன்னைக்கு பார் சார்ட்னு சொல்றோமே, அதுக்கான ஐடியாவை அவர் முதல்ல சொன்ன வருஷம் இது. ஓரம் தன்னோட அறிவை பொருளாதார மாதிரியான உலக விஷயங்களுக்கும் பயன்படுத்தினார். சொத்துரிமை, அரசாங்கத்தோட பங்குன்னு அப்பவே ரொம்ப மாடர்னான ஐடியாக்களை சொன்னார். அப்போ பாருங்க, ஒரு சுதந்திரமான நாட்டுக்கு நிலையான பணம் ரொம்ப முக்கியம்னு அவர் நினைச்சார். வானியல், கணக்கு, பொருளாதாரம்னு பல துறைகள்ல ஓரம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். இதுவே காட்டுது பாருங்க அவரோட ஐடியாக்கள் எவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்துச்சுன்னு. அவர் தன்னோட காலத்து மரபுகளுக்கு சவால் விட்ட ஒரு உண்மையான அன்சங் ஹீரோ. ஓரமோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஜீனியஸ் எங்க வேணா எப்ப வேணா பிறக்கலாம்.